தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பேரிடர்களுக்கு நாம் தான் காரணம், இயற்கையை குறை சொல்லக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டுக்கொள்ளலாம். செந்தில்குட்டி, கூடுதல் விவரங்கள். பேரிடர்களுக்கு நாம் தான் காரணம், இயற்கையை குறை சொல்லக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டு வரலாம். செந்தில்குட்டி, வணக்கம். விவரங்கள். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாழ் ஸ்தலங்களில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை பயன்படுத்த தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் உலக நாடுகளில் பிளாஸ்டிக் பைகளை குப்பைத்தொட்டியில் போடுகிறார்கள், ஆனால் நாம் அவ்வாறு செய்வதில்லை என வேதனை தெரிவித்தனர். பிளாஸ்டிக் பைகளை அகற்றுவதில் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் மண்ணில் நேரடியாக நம்முடைய மக்கள் வீசிவிட்டு செல்வதாக வேதனை தெரிவித்தார்கள் நீதிபதிகள். மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓரங்களில் இருந்து டன் கணக்குல பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிக்கும் என தெரிவித்த நீதிபதிகள் பெரும் காலங்களில் பேரிடர்களுக்கு இயற்கை குறை கூற முடியாது என்றும் அவற்றுக்கு நாம் தான் காரணம் என்றும் வேதனை தெரிவித்தனர். உரிமைகளை பற்றி பேசும் மக்கள் தங்கள் கடமைகளை பற்றி கவலைப்படுவதில்லை என்ற ஆதங்கம் தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு மலைவாழ் ஸ்தலங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தடுப்பது எவ்வாறு என்பதை விளக்கமாக அளிக்கவும் அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.